ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு 2 கிலோ பாதுஷா செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு நாமளே கண்டிப்பாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத நம்மளோட இப்போது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு 1 கிலோ மைதா எடுத்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு மைதா எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லெமன் சால்ட்டு, இங்கே நம்ம ஊருக்கு அப்படியே மல்லிகட்டுங்க கிடைக்கும், சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். அப்புறம் தண்ணி, நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சும்மா கொஞ்சம் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம அப்புறமா ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு அதிகமாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப குழன்னு திரும்ப நம்ம மாவு தண்ணி மாதிரி ஆகிடும். அப்புறம் மாவு எக்ஸ்ட்ரா திரும்ப மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் டால்டா ஒரு 200 கிராம் வாங்கிக்கோங்க. அந்த 3 மல்லிக்கல்லே கிடைக்கும். அதை வாங்கி லைட்டாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். பாதுஷாக்கு அளவு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு. இல்லை உங்கள் வீட்டில் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் பெருசாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் வரும் பாதுஷா இல்லை நீங்கள் பெருசாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசாக போட்டுக்கலாம். சின்னசாக வேணும்னாலே நீங்கள் சின்னசாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு 50 கிராம் அளவு நம்ம மிக்சிங் போட்டிருக்கோம். பாதுஷா 50 கிராம் அளவு. ஸோ கைஸ், இன்னைக்கு பாதுஷா செஞ்சுருக்கிறோம். நம்ம எப்படி செஞ்சுருக்கிறோன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். உள்ளே ஃபுல்லாக கரெக்டாக அணி பாருங்கள், எல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கு. பாருங்கள், இந்த மிக்சிங் நம்ம சொன்ன மிக்சிங் போட்டிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? எப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க. அப்படியே வாயில் வச்சா கரையுது. மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ மேற்கொண்டு நம்ம இன்னும் நிறையா வீடியோஸ் இருக்குது. எல்லாம் உங்களுக்கு